காட்டுத்தீயின் ஆபத்து மற்றும் பாதுகாப்பு பற்றிய பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது: இந்தியாவில் உள்ள காடுகளின் வகைகளை அடையாளம் காணுதல், காடுகளில் தீயின் தாக்கத்தை புரிந்து கொள்ளுதல், காட்டுத்தீயை வரையறுத்து அதன் காரணங்களை விளக்குதல், காட்டுத்தீயின் வகைகளை அடையாளம் காணுதல், காட்டுத்தீயை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்கள், காட்டுத்தீக்கு முன், காட்டுத்தீயின் போது மற்றும் காட்டுத்தீக்கு பின் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், காட்டுத்தீயின் கட்டுப்பாட்டு உத்திகள் மற்றும் காட்டுத்தீயின் போது தன்னார்வலர்களின் பங்கு. அடுத்தபடியாக இந்தியாவில் உள்ள காடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். பழங்காலத்திலிருந்தே காடுகள் சமூக, பொருளாதார மற்றும் மத நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் மனித வாழ்க்கையை பல வழிகளில் வளப்படுத்தியுள்ளன. நமது நாட்டின் மொத்த காடுகளின் பரப்பளவு 7,12,249 சதுர கிலோமீட்டர். இது நாட்டின் புவியியல் பரப்பில் 21.67% ஆகும். மரங்கள் நாட்டின் புவியியல் பரப்பில் 2.89% உள்ளன. இந்தியாவில் உள்ள காடுகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன: ஒதுக்கப்பட்ட அல்லது அரசுக்கு சொந்தமான காடுகள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான காடுகள். மேலும் அறிய ஒவ்வொரு கட்டத்தையும் அழுத்தவும். ஒதுக்கப்பட்ட அல்லது அரசுக்கு சொந்தமான காடு என்பது இந்திய வனச்சட்டம் அல்லது மாநில வனச்சட்ட விதிகளின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஒரு முழு அளவிலான பாதுகாப்பை கொண்ட பகுதியாகும். பாதுகாக்கப்பட்ட காடுகளில் அனுமதியின்றி அனைத்து வகையான நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. தனியார் காடுகள் என்பது தாவர வளர்ச்சியை கொண்ட நிலப்பகுதிகளாகும். அவை பொதுவான அமைப்பின்படி காடாக தகுதி பெற்றுள்ளன, ஆனால் அவை நகராட்சி அதிகாரிகளுக்கு சொந்தமானவை அல்ல. இது அடிப்படையில் ஒரு தனியார் நிலத்தில் நட்டு வளர்க்கப்பட்ட பாதுகாக்கப்படும் காடு ஆகும். காட்டுத்தீயானது தாவரத்தீ என்றும் அழைக்கப்படுகிறது. இது சுற்றுச்சூழல் நிலைமைகளின் அடிப்படையில் பரவும் காடு அல்லது புல்வெளி போன்ற இயற்கை அமைப்பில் தாவரங்களை கட்டுப்பாடில்லாமல் எரிப்பது ஆகும். இந்தியாவில் காட்டுத்தீயானது பெரும்பாலும் மனித செயல்களால் ஆரம்பிக்கிறது. விவசாயத்திற்காக நிலத்தை சுத்தம் செய்தல் அல்லது வனப்பொருட்களை சேகரிப்பது, புதிய புல்லை வளர்ப்பதற்காக சிகரெட் துண்டுகளை அலட்சியமாக எரிதல், நெருப்பை கவனக்குறைவாக பயன்படுத்துதல் போன்றவையாலும் மற்றும் கடுமையான வறட்சி போன்ற இயற்கையான காரணங்களாலும் ஏற்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு மின்னல். காட்டுத்தீ எரிவதற்கு 3 நிபந்தனைகள் இருக்க வேண்டும்: எரிபொருள், ஆக்சிஜன் மற்றும் வெப்ப ஆதாரம். எரிபொருள் என்பது மரங்கள், புற்கள், புதர்கள் மற்றும் வீடுகள் உட்பட நெருப்பை சுற்றியுள்ள அனைத்து விதமான எரியக்கூடிய பொருட்கள் இதில் அடங்கும். வனத்தளத்தில் ஒரு பகுதியின் எரிபொருள் திறன் சுமை அதிகமாக இருப்பதால் தீ மிகவும் தீவிரமாக இருக்கும். நெருப்பு முக்கோணத்தின் 3 முக்கிய கூறுகளில் 2 கூறுகள், அதாவது எரிபொருள் மற்றும் ஆக்சிஜன், இயற்கையாகவே காட்டில் கிடைக்கின்றன. இதில் 3வது கூறு, அதாவது காட்டில் நெருப்பை தொடங்க கிடைக்கும் வெப்பம், இயற்கை அல்லது செயற்கை காரணங்களால் வெப்பம் கிடைக்கலாம். எரியும் நெருப்பு, சிகரெட் துண்டு, கண்ணாடி துண்டு காய்ந்த இலைகள் மீது சிதறி விழுதல், மின்னல், வெப்பக்காற்று மற்றும் சூரியன் கூட காட்டில் தீயை தூண்டுவதற்கு போதுமான வெப்பத்தை வழங்க முடியும். பெரும்பாலான தீ விபத்துகள் மக்களால் தொடங்கப்படுகின்றன. அதற்கான மனித நோக்கங்களின் பட்டியலில் நிலத்தை சுத்தம் செய்தல் மற்றும் பிற விவசாய நடவடிக்கைகள், கால்நடை மேலாண்மைக்காக புல்வெளிகளை பராமரித்தல், மரமற்ற காடுகளை பிரித்தெடுத்தல், தொழில்துறை வளர்ச்சி, மீள் குடியேற்றம், வேட்டையாடுதல், அலட்சியம் மற்றும் தீ வைத்தல் ஆகியவை இதில் அடங்கும். பெரும்பாலான காரணங்களால் நெருப்பானது மனிதனால் தொடங்கப்படுகிறது. சில சுற்றுச்சூழல் அமைப்புகள் அவற்றின் இயக்கவியல், பல்லுயிர் மற்றும் உற்பத்தி திறனை பராமரிக்க இயற்கை தீயை சார்ந்து இருப்பதால் காட்டுத்தீயானது சூழலியல் மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு கலவையான பாத்திரத்தை வகிக்கிறது. இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் காட்டுத்தீ மில்லியன் கணக்கான ஹெக்டேர் வனப்பகுதி மற்றும் பிற தாவரங்களை அழித்து மனித, விலங்கு உயிரிழப்புகள் மற்றும் பெரும் பொருளாதார சேதத்தையும் ஏற்படுத்துகிறது. அடுத்தபடியாக காட்டுத்தீக்கான காரணங்களை பார்ப்போம். வெப்பத்தின் மூலத்தை பொறுத்து காட்டுத்தீக்கான காரணம்
மனிதனால் உருவாக்கப்பட்டவையா என வகைப்படுத்தலாம். மேலும் அறிய ஒவ்வொரு காரணத்தையும் அழுத்தவும். பல காட்டுத்தீ மின்னல் போன்ற இயற்கை காரணங்களால் ஏற்பட்டு மரங்களை எரிக்கிறது. இருப்பினும் மழை அதிக சேதத்தை ஏற்படுத்த விடாமல் தீயை அணைக்கிறது. அதிக வளிமண்டல வெப்பநிலை, வறட்சி அல்லது குறைந்த ஈரப்பதம் போன்ற காரணிகள் தீப்பிடிப்பதற்கு சாதகமான சூழ்நிலைகளை வழங்குகிறது. சுற்றுச்சூழல் காரணங்கள் பெரும்பாலும் தட்பவெப்ப நிலைகளுடன் தொடர்புடையவை. வெப்பநிலை, காற்றின் வேகம், திசை, மண், வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தின் அளவு மற்றும் வறண்ட கால அளவு போன்றவை. சிகரெட், பீடி, மின்சார தீப்பொறி அல்லது ஏதேனும் பற்ற வைப்பு போன்றவை எரியக்கூடிய பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும் போது நெருப்பு ஏற்படுகிறது. மனித செயல்பாடுகளின் விளைவாக மனித தொடர்பான காரணங்கள் மற்றும் வன வேளாண்மை முறை. மனிதனுடன் தொடர்புடைய காரணங்கள் வேண்டுமென்றே அல்லது தற்செயலாக இருக்கலாம். அத்தகைய சில காரணங்கள்: பல நூற்றாண்டுகள் பழமையான விவசாயத்தை மாற்றும் நடைமுறை. பார்வையாளர்கள் கவனக்குறைவாக சிகரெட் துண்டுகளை தூக்கி எறிவதால் காட்டு தீ விபத்து ஏற்படுகிறது. கிராம மக்கள் விவசாய வயல்களில் தீ வைப்பது, காட்டு விலங்குகளை விரட்டுவது மற்றும் பொழுதுபோக்கிற்காக காடுகளை சுற்றி வாழும் மக்களால் வேண்டுமென்றே மூட்டப்படும் தீ. பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் கால்நடைகளின் எண்ணிக்கையால் காட்டுத்தீக்கான காரணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. மக்கள் கால்நடைகளை மேய்க்கவும், எரிபொருள், மரக்கட்டை மற்றும் பிற சிறு வணிகப் பொருட்கள் சேகரிக்கவும் அடிக்கடி காடுகளுக்குள் நுழைகிறார்கள். இந்தியாவில் ஏற்படும் காட்டுத்தீயில் 90% மனிதனால் உருவாக்கப்பட்டவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக காட்டுத்தீயால் ஏற்படும் இழப்புகள் மற்றும் சேதத்தை பற்றி அறிந்து கொள்வோம். நெருப்பு ஒரு வன மேலாண்மை கருவியாகும். மேலும் இது உலகின் பல காடுகளின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணியாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் உலகின் மில்லியன் கணக்கான ஹெக்டேர் காடுகள் தீயால் எரிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. இந்த இழப்புகளுக்கான காரணங்கள்: எரிந்த மரம், நிலச்சீரழிவு, அதிக தீத்தடுப்பு செலவுகள், சுற்றுச்சூழலுக்கு சேதம், குடியிருப்பு அலகுகள், சொத்து மற்றும் உள்கட்டமைப்பு இழப்பு, உயிர் இழப்பு போன்றவை இதில் அடங்கும். பொதுவாக காடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் அடிக்கடி ஏற்படும் இயற்கை தீக்கு பதிலளிக்கும் வகையில் உருவாகியுள்ளன. மேலும் பலர் காட்டுத்தீயின் விளைவுகளால் சேதத்தை சந்தித்துள்ளனர். அடுத்து பல்வேறு வகையான காட்டுத்தீ பற்றி அறிந்து கொள்வோம். காட்டுத்தீ எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. அவற்றின் தன்மை, அளவு, பரவும் வேகம் மற்றும் பிறவற்றின் நடத்தை ஆகியவற்றை பொறுத்து அவை வேறுபடலாம். அவற்றின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து காட்டுத்தீ 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவை மேற்பரப்பு தீ, தரைமட்ட தீ மற்றும் உச்சிமரத்தீ ஆகும். மேலும் அறிய ஒவ்வொரு வகைக்கும் சுட்டியை இழுக்கவும். மேற்பரப்பு நெருப்பு என்பது மிகவும் பொதுவான காட்டுத் தீயாகும். இது காட்டின் தரையில் உள்ள அடிமரங்கள் மற்றும் இறந்த பொருட்களை எரிக்கிறது. இது மேற்பரப்பு குப்பைகள், வனத்தளத்தின் மற்ற தளர்வான குப்பைகள் மற்றும் சிறிய தாவரங்களை எரிக்கும் தீ வகையாகும். பொதுவாக இது காடுகளின் வளர்ச்சி மற்றும் மீள் உருவாக்கம் ஆகியவற்றிற்கு தீங்கு விளைவிக்கும். ஆனால் தீ பரவினால் அந்த நெருப்பு தரை தாவரங்களை எரிப்பது மட்டுமல்லாமல் அடிமரங்களையும் எரித்து அழிவை ஏற்படுத்தும். நிலத்தடி தீ என்பது காடுகளின் மேற்பரப்பு குப்பைகளுக்கு கீழே உள்ள கரிமப் பொருட்களை எரிக்கும் குறைந்த தீவிரம் கொண்ட தீ ஆகும். நிலத்தடி மற்றும் நிலப்பரப்பு தீக்கு இடையே தெளிவான வேறுபாடு இல்லை. எரியும் நிலத்தடி தீ சில சமயங்களில் நிலப்பரப்பு தீயாக மாறுகிறது. இந்த தீ வகைகளை அடிக்கடி கண்டறிவது கடினம் மற்றும் குறைவாக தெரிந்து மெதுவாக நகரும். அத்தகைய தீயை எதிர்த்து போராடுவது
மிகவும் சிரமமான காரியமாகும். மரங்களின் உச்சியை எரித்து காற்றினால் வேகமாக பரவும் கணிக்க முடியாத நெருப்பு உச்சி மரத் தீ ஆகும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த வகை தீ எப்போதும் மேற்பரப்பு நெருப்பால் உருவாகின்றன. காட்டுத்தீயின் மிகவும் தனித்துவமான வகைகளில் இதுவும் ஒன்றாகும். இது பொதுவாக மரங்கள் அல்லது புதர்களின் மேலிருந்து கீழாக முன்னேறும். மேற்பரப்பில் உள்ள தீயை ஒன்றுக்கொன்று சார்ந்துள்ளது. அடர்ந்த ஊசியிலை காடுகளில் ஒரு வேகமான காற்றின் உதவியுடன் உச்சிமர நெருப்பு அடுத்துள்ள மரத்திற்கு எளிதாக பரவக்கூடும். இது தரைத்தளத்திற்கு மேல் இருப்பதால் தரையில் விழும் வரை கட்டுப்படுத்த முடியாது. மேலும் இது பொதுவாக வேகமாக பரவும் என்பதால் தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இதில் அவர்கள் சிக்கி தீக்காயங்களுக்கு ஆளாகிறார்கள். இப்போது காட்டுத்தீயை எவ்வாறு தடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம். காட்டுத்தீயை தடுக்க இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றவும். நீங்கள் கவனிக்கப்படாத அல்லது கட்டுப்பாடற்ற தீயை கண்டால் உள்ளூர் தீயணைப்புத் துறையை தொடர்பு கொள்ளவும். நெருப்பை ஒருபோதும் கவனிக்காமல் விடாதீர்கள். உறங்குவதற்கு முன் அல்லது முகாமை விட்டு வெளியேறும் முன் நெருப்பை முழுவதுமாக அணைத்து தண்ணீரால் நனைத்து சாம்பல் குளிரும் வரை கிளறவும். முகாமிடும் போது விளக்குகள், அடுப்புகள், ஹீட்டர்கள் மற்றும் எரிபொருளை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள். எரிபொருள் நிரப்புவதற்கு முன் விளக்குகள் மற்றும் வெப்பமூட்டும் சாதனங்கள் குளிர்ச்சியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எரியக்கூடிய திரவங்களை கொட்டுவதை தவிர்க்கவும் மற்றும் எரிபொருளை சாதனங்களிலிருந்து ஒதுக்கி வைக்கவும். சிகரெட், தீப்பெட்டிகள் மற்றும் புகைப்பிடிக்கும் பொருட்களை நகரும் வாகனங்கள் அல்லது பூங்கா மைதானத்தில் எங்கும் எரியாதீர்கள். சிகரெட்டை எரிவதற்கு முன் அவற்றை முழுமையாக அணைக்க வேண்டும். வீட்டின் முற்றத்தில் குப்பைகளை எரிக்கும் போது உள்ளூர் வழிமுறைகளை பின்பற்றவும். காற்று வீசும் சூழ்நிலையில் கொல்லைப்புறத்தில் குப்பைகளை எரிப்பதை தவிர்க்கவும். தீயை கட்டுக்குள் வைத்திருக்க மண்வெட்டி, தண்ணீர் மற்றும் தீத்தடுப்பு கருவியை அருகில் வைத்திருக்க வேண்டும். குப்பைகளை எரிக்கும் போது எரியக்கூடிய அனைத்து பொருட்களையும் முற்றத்தில் இருந்து அகற்றவும். காட்டுத்தீ ஏற்பட்டால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சொத்துக்களையும் பாதுகாக்க நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை இப்போது விவாதிப்போம். காட்டுத்தீ ஏற்பட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள வசதியாக 3 காட்சிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை காட்டுத்தீக்கு முன்பு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், காட்டுத்தீயின் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் காட்டுத்தீக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். மேலும் அறிய ஒவ்வொரு பகுதியையும் அழுத்தவும். காட்டுத்தீயானது தொடங்குவதற்கு முன் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றவும். அவசரகால பெட்டியை தயார் செய்து குடும்ப தொடர்பு திட்டத்தை உருவாக்கவும். காட்டுத்தீயின் பாதுகாப்பை மனதில் கொண்டு உங்கள் வீட்டை வடிவமைக்கவும் மற்றும் சரியான நிலப்பரப்பை தேர்வு செய்யவும். தீப்பிடிக்கக்கூடிய பொருளுக்கு பதிலாக தாவரங்களை தேர்ந்தெடுக்கவும். எடுத்துக்காட்டாக, உங்கள் கூரையிலும் உங்கள் வீட்டின் வெளிப்புற அமைப்பிலும் தீயை எதிர்க்கும் அல்லது எரியாத பொருட்களை பயன்படுத்துங்கள். மாற்றாக, தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்தால் மதிப்பீடு செய்யப்பட்ட தீத்தடுப்பு ரசாயனங்கள் மூலம் மரம் மற்றும் எரியக்கூடிய பொருட்களை மேம்படுத்தவும். நெருப்பை எதிர்க்கும் புதர்கள் மற்றும் மரங்களை நடவும். உதாரணமாக, கடினமான பைன் மரங்கள். இவை யூக்கலிப்டஸ் மற்றும் ஃபிர் மரங்களை விட குறைவாக எரியக்கூடியவை. கூரை மற்றும் சாக்கடைகளை அடிக்கடி சுத்தம் செய்யுங்கள். வருடத்திற்கு 2 முறையாவது புகைப்போக்கிகளை பரிசோதிக்கவும். வருடத்திற்கு 1 முறையாவது அவற்றை சுத்தம் செய்யவும். சூட்டை தணிக்கும் பொருட்களை நல்ல நிலையில் வைத்திருங்கள். புகைப்போக்கிகள் மற்றும் அடுப்பு குழாய்களை ஒரு தீப்பொறி தடுத்து நிறுத்தும் பொருட்களுடன் அமையுங்கள். 8க்கு 1 இன்ச் என்ற அளவுள்ள வலைத்திரைகளை தாழ்வாரங்கள், தளங்கள், வீட்டின் கூரை மற்றும் மாடிக்கு திரை திறப்புகளை நிறுவவும். ஒவ்வொரு வீட்டு மட்டத்திலும், குறிப்பாக படுக்கை அறைகளுக்கு அருகில் இரட்டை சென்சார் புகை அலாரங்களை நிறுவவும். அவற்றை மாதந்தோறும் சோதித்து ஆண்டுதோறும் பேட்டரிகளை மாற்றவும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் ABC வகை தீயை அணைக்கும் கருவிகளை பயன்படுத்துவதை பற்றி கற்பித்து எங்கு வைக்கப்பட்டுள்ளன என்பதை தெரியப்படுத்துங்கள். தீயின் போது கருவிகளாக பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்களை எளிதில் கிடைக்குமாறு வைத்திருங்கள். எடுத்துக்காட்டாக, வைக்கோல் வாரி, கோடாரி, ரம்பம், மரம் அறுக்கும் இயந்திரம், வாளி மற்றும் மண்வெட்டி போன்றவை.
கூரையில் ஏறுவதற்காக ஒரு ஏணியை வைத்திருங்கள். பாதுகாப்பு சட்டர்கள் அல்லது கனமான தீ எதிர்ப்பு திரைச்சீலைகளை நிறுவ வேண்டும். போதுமான வெளிப்புற நீர் ஆதாரங்களை கண்டறிந்து பராமரிப்பதன் மூலம் உங்கள் நீர் தேவைகளை திட்டமிடுங்கள். ஒரு சிறிய குளம், நீர்த்தேக்கம், கிணறு, நீச்சல் குளம் மற்றும் நீர் தெளிப்பான் போன்றவை. வீட்டின் எந்த பகுதியையும் இதர கட்டமைப்புகளையும் அடையும் அளவுக்கு நீளமான தோட்ட தண்ணீர் குழாயை பயன்படுத்தவும். வீட்டின் குறைந்தபட்சம் 2 பக்கங்களிலும் மற்ற கட்டமைப்புகளுக்கு அருகிலும் உறைதல் தடுப்பு வெளிப்புற நீர் குழாய்களை நிறுவவும். வீட்டிலிருந்து குறைந்தபட்சம் 50 அடி தூரத்தில் கூடுதல் தண்ணீர் குழாய்களை நிறுவவும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் சிறிய பெட்ரோலில் இயங்கும் தண்ணீர் பம்பை வைத்திருக்க வேண்டும். காட்டுத்தீயின் போது பின்வரும் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும். வெளியேற்ற உத்தரவு இல்லாமல் காட்டுத்தீயை கண்டால் அவசர உதவி எண்ணை அழைக்கவும். துல்லியமான இருப்பிட விவரங்களை வழங்கவும் மற்றும் அவர்களின் கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கவும். ஆபத்து மண்டலத்திற்கு வெளியே தற்காலிக வீடுகளை ஏற்பாடு செய்யுங்கள். உறுதியான காலணிகள், நீண்ட பேண்ட், நீண்ட கைச்சட்டை, கையுறைகள் மற்றும் முகத்தை மூடுதல் போன்ற பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். அறிவுறுத்தப்பட்டால் உடனடியாக வெளியேறவும். உங்கள் பேரிடர் பயன்பாட்டு பொருட்களை எடுத்து உங்கள் வீட்டை பாதுகாக்கவும். உங்கள் வெளியேற்ற வழியை முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். நெருப்பு மற்றும் புகையின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து விழிப்புடன் இருங்கள். நீங்கள் புறப்படும் இடம் மற்றும் சேரும் இடம் குறித்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும். நெருப்பில் பயன்படும் கருவிகளை சேகரிக்கவும். வைக்கோல் வாரி, கோடாரி, ரம்பம், வாளி மற்றும் மண்வெட்டி போன்றவை. மேல்மாடம், தாழ்வாரம், அடித்தள காற்றோட்டம், ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடவும். எரியக்கூடிய பொருட்களை அகற்றவும். விநியோக இடத்தில் இருந்து எரிவாயு, புரோப்பேன் அல்லது எரிபொருள் எண்ணெய் போன்ற விநியோக இணைப்புகளை அணைக்கவும். தோட்டத்தில் தண்ணீர் குழாய்களை வெளிப்புற நீர்க்குழாயுடன் இணைத்து குளங்கள், சூடான தொட்டிகள், குப்பை தொட்டிகள் மற்றும் பிற பெரிய கேன்களில் தண்ணீரை நிரப்பவும். கூரை மற்றும் எரிபொருள் தொட்டிகளுக்கு அருகில் புல்வெளி தெளிப்பான்களை பயன்படுத்தவும். உங்களிடம் எரிவாயு மூலம் இயங்கும் தண்ணீர் பம்புகள் இருந்தால் அவை எரிபொருளுடன் தயாராகவும் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவான பார்வையில் வீட்டிற்கு எதிராக ஒரு ஏணியை வைக்கவும். தானியங்கி கேரேஜ் கதவு திறப்புகளையும் துண்டிக்கவும். இதனால் மின்சாரம் செயலிழந்தாலும் கதவுகளை கையால் திறக்க முடியும். அனைத்து கேரேஜ் கதவுகளையும் மூடவும். அத்தியாவசிய ஆவணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் செல்ல பிராணிகளை காரில் தயாராக வைத்திருக்கவும். எரியக்கூடிய மரச் சாமான்களை ஜன்னல்கள் மற்றும் நெகிழ் கண்ணாடி கதவுகளிலிருந்து வீட்டின் மையத்திற்கு நகர்த்தவும். வெளியில் உள்ள விளக்குகளை இயக்கவும். ஒவ்வொரு அறையிலும் விளக்கை எரிய விடவும். கடுமையான புகையிலும் வீடு தெரியும்படி செய்யுங்கள். புறப்படுவதற்கு முன் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் வீட்டை பாதுகாப்பானதாக்குங்கள். உங்கள் முற்றத்தில் இருந்து எரிக்கக்கூடிய விறகுகள், புறக்கழிவுகள், பார்பிக்யூ கிரில்ஸ் மற்றும் எரிபொருள் கேன்கள் போன்றவற்றை அகற்றவும். வரைவை தடுக்க அனைத்து ஜன்னல்கள், துவாரங்கள் மற்றும் கதவுகளை மூடுங்கள். இயற்கை எரிவாயு, புரோப்பேன் அல்லது எரிபொருள் எண்ணெய் விநியோகங்களை நிறுத்தவும். நெருப்பை குறைக்க அல்லது கட்டுப்படுத்த குளங்கள், சூடான தொட்டிகள், குப்பை தொட்டிகள் அல்லது தண்ணீர் தொட்டிகள் போன்ற எந்த பெரிய பாத்திரங்களையும் தண்ணீரில் நிரப்பவும். நீங்கள் காட்டுத்தீயில் சிக்கினால் இந்த வழிமுறைகளை பின்பற்றவும். வேகமாக நகரும் காட்டுத்தீயில் இருந்து தப்பிக்க முயற்சிக்காதீர்கள். அதற்கு பதிலாக குளம் அல்லது ஆறு போன்ற நீர்நிலைகளை தேடுங்கள். அருகில் தண்ணீர் இல்லை என்றால் சிறிய தாவரங்கள் கொண்ட தாழ்வான தெளிவான பகுதியை கண்டறியவும். தரையில் தாழ்வாக படுத்து ஈரமான ஆடை, போர்வை அல்லது மண்ணால் உங்கள் உடலை மூடவும். நெருப்பு மறையும் வரை தாழ்வாகவும் மூடியும் இருக்கவும். புகையை உள்ளிழுப்பதை தவிர்க்க முடிந்தால் ஈரமான துணியால் தரைக்கு அருகில் உள்ள காற்றை சுவாசிப்பதன் மூலம் உங்கள் நுரையீரலை பாதுகாக்கலாம். காட்டுத்தீ ஏற்பட்ட பிறகு இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றவும். நீங்கள் வெளியேறும்படி கூறப்பட்டாலோ அல்லது உங்கள் வீட்டில் தங்குவது பாதுகாப்பற்றது என நினைத்தாலோ நியமிக்கப்பட்ட பொது தங்குமிடத்திற்கு செல்லவும். தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவியை நாடுங்கள். மேலும் தீங்கு அல்லது தொற்று நோயை தடுக்க தீக்காயங்களை பாதுகாக்கவும். நெருப்பானது கடந்து சென்ற பிறகு கூரை தீ மற்றும் தீப்பொறிகளை ஆய்வு செய்து அணைக்கவும். தீப்பொறிகள் மறைந்துள்ளதா என அறையை சரிபார்க்கவும். புகை மற்றும் தீப்பொறிகளை அடிக்கடி சரிபார்க்க தீ விபத்துக்கு பிறகு
பல மணி நேரம் அப்பகுதியில் ஒரு கண் வைத்திருங்கள். தீயணைப்பு அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் வரை உங்கள் வீட்டிற்குள் மீண்டும் நுழைய வேண்டாம். கட்டிட ஆய்வாளர்களிடமிருந்து வண்ண குறியிடப்பட்ட அடையாளங்களை மதித்து பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் நுழைவதற்கு மேலும் வழிகாட்டுதல்களை பெறவும். உங்கள் வீடு பாதுகாப்பற்றதாக கருதப்பட்டால் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் சொத்தை கண்காணிக்க நம்பகமான நபரை நியமிக்கவும். சூடான பகுதிகள் போன்ற ஆபத்துகள் இன்னும் இருக்கக்கூடும் என்பதால் எரிந்த பகுதிகளில் எச்சரிக்கையுடன் செயல்படவும். சேதமடைந்த கட்டிடத்திற்குள் நுழையும் போது வெப்பம் அல்லது புகையை கண்டால் உடனடியாக வெளியேறவும். தீப்பிடிப்பதை தவிர்க்க பாதுகாப்பு பெட்டிகள் அல்லது வலுவான பெட்டிகளை திறப்பதை தவிர்க்கவும். சேதமடைந்த மின் கம்பிகள் மற்றும் சாம்பல் குழிகளை சுற்றி கவனமாக இருக்கவும். காட்டுத்தீ ஆபத்தானது மற்றும் அதிக சேதத்தை ஏற்படுத்தும். காட்டுத்தீ பரவுவதை தடுத்து மக்களையும் இயற்கையையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் சில உத்திகள் உள்ளன. இப்போது அந்த உத்திகளை பற்றி அறிந்து கொள்வோம். காட்டுத்தீ கட்டுப்பாட்டு உத்திகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. கண்ட்ரோல் லைன், பர்னிங் அவுட், பேக் பர்ன், ஃபிளாங்கிங், ஹாட் ஸ்பாட்டிங், நாக் டவுன், கோல்டு ட்ரைலிங், ஏரியல் அட்டாக், ஃபயர்லைன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் மோப் அப். மேலும் அறிய ஒவ்வொரு கட்டுப்பாட்டு உத்தியையும் அழுத்தவும். காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று தீயின் திசை மற்றும் பரவலை நிர்வகிக்க கட்டுப்பாட்டு கோடுகளை பயன்படுத்துவதாகும். இந்த கட்டுப்பாட்டு கோடுகள் இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லைகளாகும். ஒரு பாறை மேடு அல்லது ஆறு போன்றவை இயற்கையான கட்டுப்பாட்டு கோடாக செயல்படும். மேலும் தீயணைப்பு வீரர்கள் நீட்டிக்கப்பட்ட தூரிகையை அகற்றுவதன் மூலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டுப்பாட்டு கோட்டை நிறுவ முடியும். பல்வேறு வகையான கட்டுப்பாட்டு கோடுகள் உள்ளன. அவற்றில் பின்வருவன அடங்கும். நெருப்பு கோடு, அங்கு தடையானது கனிம மண்ணால் துடைக்கப்படுகிறது. ஒரு கீறல் கோடு, இதில் ஒரு ஆரம்ப கோடு அவசரத்தில் உருவாக்கப்பட்டது. சுடர்தடுப்பு அல்லது நீரால் உருவாக்கப்படும் ஈரக்கோடு, தீ சில நேரங்களில் தடையை தாண்டலாம். இதன் பொருள் 100% கட்டுப்படுத்தப்பட்ட தீ கூட மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளது. கட்டுப்பாட்டு கோடுகளை மேம்படுத்துதல் தீயணைப்பு வீரர்களுக்கு பெரும்பாலும் தோண்டுதல் மற்றும் தாவரங்களை அகற்றுவதை விட மிகவும் முக்கியமானது. கூடுதல் நிலைப்புத்தன்மை மற்றும் தீ தடுப்புக்காக கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே புல்களை எரிக்க சிறிய தீப்பந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கட்டுப்பாட்டு கோடுகளை வலுப்படுத்தவும் அதன் நியமிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் தீயை வைத்திருக்கவும் பயன்படுத்தப்படும் பல்வேறு முறைகளில் எரித்தலும் ஒன்றாகும். பேக்பர்ன் என்பது எரிவதில் இருந்து வெளியே வருவது போன்றது, ஆனால் மேம்பட்ட அணுகுமுறையை கையாள வேண்டும். தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்பாட்டு கோட்டிற்குள் பிரதான தீயின் கீழ்காற்றின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட தீயை உருவாக்குகின்றனர். அவர்கள் புதிய தீயை மீண்டும் பிரதான தீயை நோக்கி வழிநடத்தி இடையில் எரிபொருளை தீர்க்கிறார்கள். நேரடி தாக்குதலை பயன்படுத்தி அணைக்கும் அளவுக்கு சிறிய காட்டுத்தீ ஏற்பட்டால் தீயணைப்பு வீரர்கள் பின்னால் இருந்து தீயை அணைக்க தொடங்கலாம். தீயணைப்பு வீரர்கள் வழக்கமாக தீயை சுற்றி வளைத்து தீயை அணைக்க அதன் சுற்றளவுக்கு நகர்கின்றனர். அவர்கள் காட்டுத்தீயின் முழு விளிம்பையும் சுற்றி முன்னேறும் போது தீ பிழம்புகளில் நீரை தெளிக்கிறார்கள். ஹாட்ஸ்பாட்டிங் என்பது காட்டுத்தீயின் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் ஆபத்தான பிரிவுகளில் கவனம் செலுத்துவதை உள்ளடக்கியது. தீயணைக்கும் குழுக்கள் இந்த பகுதிகளை கட்டுப்படுத்துவதற்கான பயனுள்ள உத்திகளை உருவாக்க மதிப்பீடு செய்கின்றன. தீயின் வெப்பமான பகுதியிலிருந்து எரியும் நெருப்புகளை சமாளிப்பதற்கும் தீயை கண்டறிவதற்கும் தீயணைப்பு படையினரை திசை திருப்ப வேண்டியிருக்கலாம். நாக்கிங் டவுன் என்பது தீயின் நிலையை மதிப்பிடும் ஹாட்ஸ்பாட்டிற்கு மாறாக உடனடி நடவடிக்கையை உள்ளடக்கியது. ஒரு ஹாட்ஸ்பாட் அவசரமாக அடக்கப்பட வேண்டும் என்று தீயணைப்பு வீரர்கள் தீர்மானிக்கும் போது நாக்டவுன் உத்தி பயன்படுத்தப்படுகிறது. அதிக வெப்பமான, சுறுசுறுப்பான அல்லது பெரிய தீப்பகுதியை குறைக்க தீயணைப்பு வீரர்கள் நேரடியாக அழுக்கு நீர் அல்லது தீயணைப்பான்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர்.
தீயணைக்கும் போது சில தீயணைப்பு வீரர்கள் குளிர்விப்பதில் ஈடுபடுகின்றனர். குளிர்ந்த பாதையில் காட்டுத்தீயின் பாதைக்கு பின்னால் எரிந்த நிலத்தை தேடுவதும் இதில் அடங்கும். அதன் நோக்கம் மீண்டும் எரிவதற்கு வெப்பமான எரிக்கரிகளோ அல்லது நிலக்கரிகளோ எஞ்சியிருப்பதை உறுதி செய்வதாகும். குறிப்பிடத்தக்க நீர் ஆதாரங்கள் அருகில் இருந்தால் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீர் எடுத்து அவற்றை தீயின் மீது தெளிக்கலாம். நீரை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு நுரை நீருடன் கலக்கப்படுகிறது. நுரைத்த நீர் தீ பரவுவதற்கு மிகவும் பயனுள்ள தடையாக செயல்படுகிறது மற்றும் இன்னும் எரிக்கப்படாத எரிபொருளை தனிமைப்படுத்துகிறது. தீயணைப்பு வீரர்கள் அடர்ந்த புதர்கள் மற்றும் விழுந்த மரங்களை உடைத்து கட்டுப்பாட்டு கோடுகள் மற்றும் தீயணைப்பு கோடுகளை உருவாக்க வெடிமருந்துகளை பயன்படுத்தலாம். நெருப்பு கட்டுப்பாட்டு கோட்டை உருவாக்க உதவியான மரங்களை வீழ்த்துவதற்கும் வெடிபொருட்களை பயன்படுத்தலாம். பெரிய அல்லது வேகமாக நகரும் தீயில் வெடிபொருட்கள் செயல்திறனுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. தீயை கட்டுப்படுத்துவதில் மதிப்புமிக்க நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. மோப்-அப் என்பது தீயணைப்பு வீரர்களால் கட்டுப்பாட்டுக்கு பிந்தைய சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் சொல். கட்டுப்பாட்டு கோட்டை மீறும் நெருப்பை அணைத்தல் இதில் அடங்கும். கூடுதலாக இது எரிப்பு அல்லது இடமாற்றம் மூலம் பாதிக்கப்படக்கூடிய எரிபொருளை பாதுகாக்கிறது. அடுத்தபடியாக தன்னார்வலர்களின் பங்கை பற்றி தெரிந்து கொள்வோம். வெளியேறும் போது சமூகத்தில் ஒழுங்கை பராமரிக்க தன்னார்வலர்கள் உதவலாம். அவர்கள் தீப்பாதைகளை உருவாக்க உதவலாம். மீட்பு பொருட்களை ஏற்றுவதில் அவர்கள் மீட்பு குழுவினருக்கு உதவலாம். பாதிக்கப்பட்டவர்களை தளத்திலிருந்து கைமுறை ஆதரவு அல்லது ஸ்ட்ரெச்சரில் தூக்கிச் செல்ல மீட்பு குழுவிற்கு உதவ முடியும். அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களை எடுத்துச் செல்வதில் அவர்கள் சமூகத்தினருக்கு உதவ முடியும். இத்துடன் இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம். விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்களை நினைவு கூர்வோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? வரலாறு முழுவதும் சமூக, பொருளாதார மற்றும் மத நோக்கங்களுக்காக காடுகள் இன்றியமையாதவை. இந்தியாவின் மொத்த காடுகள் அதன் புவியியல் பரப்பில் 21.67% ஆகும். மரங்கள் 2.89% ஆகும். காடுகளின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தில் காட்டுத்தீ குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தீ சுற்றுச்சூழல் அமைப்புகள் வேறுபடுகின்றன, மேலும் சில அடிக்கடி ஏற்படும் இயற்கை தீக்கு ஏற்றவாறு உள்ளன. காட்டுத்தீயில் உலகளவில் பொருளாதார இழப்புகள், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் உயிர் இழப்புகள் ஏற்படுகின்றன. இந்தியாவில் வனப்பகுதிகள் ஒதுக்கப்பட்டவை, பாதுகாக்கப்பட்டவை அல்லது வகைப்படுத்தப்படாதவை என பிரிக்கப்பட்டுள்ளன. மனித நடவடிக்கைகள் மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் காட்டுத்தீ அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகும். காட்டுத்தீயானது பல்லுயிர், சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணிகள் காட்டுத்தீக்கு முக்கிய காரணங்களாகும். காட்டுத்தீயை எதிர்த்து போராடுவதற்கு பயனுள்ள தடுப்பு, விழிப்புணர்வு மற்றும் கட்டுப்பாட்டு உத்திகள் அவசியம். இப்போது தலைப்பை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம். இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி. அனைத்து வினாக்களும் சம மதிப்பெண் கொண்டவை. தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். கேள்விகளை கவனமாக படித்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வாழ்த்துக்கள்! இந்த பயிற்சி தொகுதியை வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள்.